மக்களுக்கு ஒரு நல்லது சொல்றேன். பெண்கள் நல்லா நடக்கணும்னா அடுத்தது ஏடிஎம்கே தான் ஆட்சிக்கு வரணும். வெக்கமா இருக்குங்க, வெக்கமா இருக்கு உண்மையாலுமே. அந்த கட்சியை நினைச்சா வெக்கமா இருக்கு. இந்த பஸ் எல்லாம் கேட்டாங்களா, யாருன்னா ஃப்ரீ டிக்கெட்லாம் கேட்டாங்களா? இடையில எங்களை பாருங்க, உங்களோட நிலைக்குறைகள் என்ன, நாங்கள் செய்யறதெல்லாம் உங்களுக்கு சேருதா அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்படியே நாங்கள் கடங்காரவங்ககிட்டே போய் நொந்து 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 நாங்கள் இப்படியே சாவவா சொல்லுங்க? உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம்? அவனுங்களே கொள்ளக்காரனுங்க கொலகாரனுங்க கேட்டால் எனக்கு தெரியாதுன்றாரு. ஏடிஎம்கேன்னா ஒரு செல்வாக்கா இருந்தது, மகளிர் இது ஒரு கெத்து, ஒரு தனியா பண்ணா கூட ஒரு கெத்தா நடந்துன்னு போவாங்க. ஸ்டாலின், உதயநிதி, அப்படி பேரன் வழி புள்ள வழின்னு வரிசையா அவங்க குடும்ப அரசியல் பண்றாங்க. இவருக்கு வேண்டியப்பட்டவங்க ஒரு 500 பேர் அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? அண்ணன் எடப்பாடியார் வாழ்க, அண்ணன் எடப்பாடியார் 2026 எங்க ஆட்சி தான். Nemathi Property Management. Contact 7667000800. ஸ்டாலின், உதயநிதி, அப்படி பேரன் வழி புள்ள வழின்னு வரிசையா அவங்க குடும்ப அரசியல் பண்றாங்க. அந்த குடும்ப அரசியலை ஒழிச்சு கட்ட நம்ம எடப்பாடி ஐயா, நம்ம தமிழக ஜெயலலிதா அம்மா ஆசியோட கண்டிப்பா இந்த 2026 கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அந்த தீய சக்தி என்ற ஒரு திமுகவை ஒழிச்சு தமிழகத்தை மக்களை மீட்டெடுக்கணும். இந்த நிகழ்ச்சியில எல்லாரும் கேட்டுக்குங்க. 2026 அண்ணா ஏடிஎம்கே ஃபுல்லா நல்லபடியா ஜெயிச்சு வரணும்னு எல்லாருமே ஒப்புதல் கொடுக்குறோம். இது கண்டிப்பா நடக்கும். 2026 எங்க ஆட்சி தாங்க, கண்டிப்பா எங்க ஆட்சி தான் 2026. இது எங்க ஸ்டாலின் இதெல்லாம் பார்த்து பயந்து தான் அங்கங்க இது பண்ணிட்டு இருக்காரு. எங்க ஆட்சி தான் நடக்கும் 2026. அண்ணன் எடப்பாடியார் வாழ்க, அண்ணன் எடப்பாடியார் 2026 எங்க ஆட்சி தான். எடப்பாடி நல்லதுதான் செஞ்சுன்னு வந்தார். அவர் ஆட்சி அம்மா செத்து அவர் செஞ்சுன்னு வந்தார். இப்போ இவங்க வந்துட்டாங்க, அம்மா இல்லாதவே இவங்க வந்தாங்க. இவங்க காப்பாத்திக்க தெரியல இவங்க ஆட்சியை. அவரு மாதிரியே செய்யணும், தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே செய்யணும், அம்மா மாதிரியே செய்யணும். அம்மா வட்டில தலைவர் அம்மா ஆரம்பிச்சது ஒண்ணு கூட இல்லை, ஒரு திட்டம் கூட இல்லை. நாங்க ஆட்சிக்கு வந்தா வீடு உங்களுக்கு தவணை முறையில் தருவோம். நீங்க இருக்கிற குடி இருக்கிற வீடு அதுவும் தரல. எங்களுக்கு சொத்து வரி ஏற்றுட்டாங்க. அடிமண்ணா 6 லட்சம் போட்டுக்காங்க. எப்படி கட்டுவோம்? நாங்களே ஏழைங்க, எப்படி கட்ட முடியும்? ஒரு வீடு தான் இருக்கு, எப்படி கட்ட முடியும்? அந்த வரின்னா ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் நல்லது ஆட்சி செஞ்சிருந்தா அம்மா மாதிரி தலைவர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வந்திருப்பாங்க. இவர் ஆட்சியே இவருக்கு வேண்டியப்பட்டவங்க ஒரு 500 பேர் அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்மஸ்க்கு, ரம்ஜானுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும். காடுங்களுக்கு ஏழைப்பட்ட காடுங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டுலேயே கொடுக்கணும். ரேஷன் கார்டுலேயே மளிகை சாமான்கள்லாம் கொடுக்கணும். விலை வரிசையை குறைக்கணும். அதனால எடப்பாடி வந்திருப்பாரு, விஜய் வந்திருப்பாருன்னு இவருக்கு பயம். மக்களானாலும் மக்களுக்காக நான் அம்மா இருந்தாங்க. தலைவரும் அந்த வழியில், அம்மா தலைவர் வழியில் வந்தாங்க. தொண்டர்கள் நிரம்பிய பாமரனுக்கும் பாக்கியத்தை தரும் அனைத்து இந்திய அண்ணா திமுக. தொண்டர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வர்றதை பார்த்தா தான் திமுகவுக்கு பயம் வரும். தொண்டர்கள் எல்லாரும் மனமாற்றத்தோடு இருக்காங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நம்புகிறோம். ஏடிஎம்கேன்னா ஒரு செல்வாக்கா இருந்தது, மகளிர் இது ஒரு செல்வாக்கா இருந்தது, ஒரு தெம்பு லேடிஸுங்கெல்லாம் ஒரு கெத்து, ஒரு தனியா பண்ணா கூட ஒரு கெத்தா நடந்துன்னு போவாங்க. அந்த ஒரு வாய்ப்பு வெளியூர்ல இருந்தாலும் சரி, கிராமத்துல இருந்தாலும் சரி, சிட்டிக்குள்ள இருந்தாலும் சரி, 12 மணி 11 மணி ஆனாலும் கெத்தா போய் நடந்து போவாங்க. நானே ஒரு மகளிர் சோசியல் ஒர்க்கரு. நான் இந்த இதுலயும் அரசியல் ஏடிஎம்கேலையும் இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு எம்ஜிஆர் பற்று உள்ளதுதான். அதனால நான் எப்போ வந்தாலும் அந்த அரசியல் வந்தா நான் இது பண்றேன். எனக்கு நம்மளுக்கு வரணும்னு இல்லை, எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த பெண்களுக்கு தைரியமா போயிட்டு வரணும், வீடை திரும்பி வரணும், நல்லபடியா எந்த பாதிப்பு இல்லாத போயிட்டு வரணும். ஒரு கெத்து இருந்தது பெண்களுக்கு. இப்ப ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது, அவ்வளவுதான் அரசியல். எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா ஆட்சி காலத்து வரைக்கும் அடுத்தது அண்ணன் எடப்பாடியார் 2026 முதலமைச்சராக அமரும்படி நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக எல்லாரும் தாய்ந்த பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்க குடும்பத்து அத்தனை ஓட்டுகளும் எடப்பாடியார் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். 2026 எடப்பாடியார் அண்ணன் தான் ஆட்சியை அமைப்பார். டிஎம்கே இதுவரைக்கும் 5 ஆண்டு சாதனையில் எந்த ஒரு சாதனையும் பண்ணவே இல்லை, எந்த ஒரு வாக்குறுதியும் அளித்தது நிறைவேற்றவே கிடையாது. எங்களை வாழ வைத்த தெய்வம்
தமிழகத்தினுடைய மக்களுடைய நெஞ்சிலே நிறைந்திருக்கக்கூடிய, அழிக்க முடியாத புகழக்கூடிய முன்னாள் முதல்வரும் பாரத ரத்னா புரட்சி தலைவர் வகுத்து தந்த வழியிலே இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலே பொற்கால ஆட்சியை தந்து 100 ஆண்டு காலமானாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்ஜிஆருடைய ஆட்சியை அழிக்க முடியாது என்று அறைகூவல் கூறிய புரட்சி தலைவியின் வழியிலே இன்று புரட்சி தமிழர் இன்று தமிழ் மண்ணுக்கு 4 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை அழித்து விடுவோம், ஒழித்து விடுவோம் என்று பறைசாற்றியவர்களை எல்லாம் மனதிலே கொண்டு அது ஒருநிலைப்படுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா வழியிலும் புரட்சி தலைவர் வழியிலும் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்று நிறுவனித்தவர் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் ஆவார்கள். மக்களுக்கு ஒரு நல்லது சொல்றேன். பெண்கள் நல்லா நடக்கணும்னா அடுத்தது ஏடிஎம்கே தான் ஆட்சிக்கு வரணும். டிஎம்கே மக்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒழிங்க. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவனுங்களே கொள்ளக்காரனுங்க கொலகாரனுங்க கேட்டா எனக்கு தெரியாதுன்றாரு. மக்களுக்கு இது பூரா உணர்ந்து டிஎம்கே அடிச்சு விரட்டுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கு பொதுவா பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அம்மா ஆட்சியில எப்படி இருந்துச்சு, எம்ஜிஆர் ஆட்சியில எப்படி இருந்துச்சு, தர்த்திரியா முடிச்ச காலையில வந்து பெண்கள் அநியாயமா சாகுறாங்க. இப்ப நம்ம ஆட்சி வந்தாதான் அதெல்லாம் ஒழிச்சு அந்த கட்சியே இல்லாத அழிக்க முடியும். மக்களுக்கு நல்லா உணர்ந்துக்கங்க. அம்மா ஆட்சியில எப்படி இருந்தீங்க, எம்ஜிஆர் ஆட்சியில எப்படி இருந்தீங்க, தலைவர் ஆட்சியில பெண்களுக்கு அம்மா பார்த்து செஞ்சாங்க. தலைவர் பாணிலே வந்தாங்க. இந்த இந்த டிஎம்கே வந்து பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல. ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு போட்டுனா பெத்த தாய் மடியில நெருப்ப கட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் யோசனை பண்ணி மக்களுக்கு காசை வாங்காதீங்க. ஓட்டை போட்டு ஏடிஎம்கே ஜெயிக்க வைங்க. 1000 ரூபாய் வாங்கினீங்கன்னா உங்க லைஃபே மாறிடும். நம்மளுக்கு நல்லது செய்யணும்னா ஏடிஎம்கே வரணும். மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஆமா சாமி, மக்கள் வந்து உணருங்க. காசுக்கு ஆசை வைக்காதீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நம்ம ஏடிஎம்கே வரணும். அது வந்தா தான் தீய சத்தியா அடிச்சு விரட்ட முடியும். ஓட ஏரியாக்குள்ள உடுக்க வச்சு விரட்ட முடியும். தலைவர் ஒரு படத்துல உடுக்க வச்சு விரட்டுறாருல, அது மாதிரி விரட்டணும்னா ஏடிஎம்கே வரணும். மக்களுக்கு உணர்ந்து நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஏடிஎம்கே தான் வரணும். எடப்பாடி வந்தனால டிஎம்கே அலண்டு போய் கிடக்குது. ஏன்னா நம்ம திரும்பி பாதாள குழியில போய் தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு மிரண்டு போய் கிடக்க. இந்த மிரட்டிலேயே தான் அவரை வச்சிருக்கணும். மிரட்டிலேயே தான் அவரை வச்சு அடியோட சாட்சி விட்டுருணும். இத மக்களுக்கு நல்லா உணர்ந்துக்கங்க. மக்களுக்கு வந்து எதுவும் நல்லது நடக்கல. மக்களுக்கு நல்லது நடக்கல. ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன அவர் சொன்னது எதுவுமே செய்யல. என்ன அவர் சொல்லினுமா வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கு உண்மையாலுமே. அந்த கட்சியை நினைச்சா வெக்கமா இருக்குது. ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களான்னு நீங்க பாருங்க. ஒண்ணு கூட செய்யல. அவங்க சம்மந்தப்பட்டது ரோடு கான்ட்ராக்ட் இருக்கு பாருங்க. பெரிய பாலம், பெரிய ரோடு, அதுல காசு வரும், எடுத்துட்டு போலாம். மக்களுக்கு என்ன நீ செஞ்சிருக்க? இந்த வாட்டி வெளியே வந்தீங்கன்னா மானங்கட்டு தான் போயிடுவாரு அவரு. உண்மையாலுமே மானங்கட்டு தான் போவாரு. அவ்வளோ வெறியா இருக்கிறோம் கட்சி. ஏன்னா ஏழை பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்கள தானே. அந்த அண்ணா நியூஸ்ல ஒரு பொண்ணு இப்ப நடந்தது கோயம்புத்தூர், இந்த வழியெல்லாம் அநியாயம் நடக்குது. இதே அதிமுகவில் நடந்திருக்குங்களா, அம்மா ஆட்சியில நடந்திருக்குங்களா, இல்ல எம்ஜிஆர் ஆட்சியில நடந்திருக்கா, அண்ணா எடப்பாடியார் ஆட்சி கொஞ்ச நாள் நடத்தினாரு, அதுலயும் நடந்திருக்கா? நாங்க நைட்டு 12 மணி 1 மணியா கூட தைரியமா வருவோம். இப்பெல்லாம் 10 மணிக்கு மேல வெளியே வரதுன்னா எங்களுக்கே பயமா இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. சின்ன பிள்ளைங்க கூட கெட்டு போய் நிக்குது. இது என்ன நீ ஊமாட்ட தொப்பிய போட்டுக்கிட்டு வீட்டுல உட்காந்துருந்தா போதுமா? நாட்டை பார்க்க வேணாவா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மக்களை பார்க்கல. ஆனா இந்த வாட்டி அவர் வரமாட்டாரு. இந்த வாட்டி வரவே மாட்டாரு. கண்டிப்பா வந்தாருன்னா மானக்கட்டு தான் போவார். ஓட்டு கேட்க வந்தாருன்னா கிராமத்துல பாருங்க, இங்க எப்படி இருக்கா தெரியாது. கிராமத்துல வந்து பாருங்க, கிராமத்துல வந்தாருன்னா அவ்வளவுதான். என்ன கேட்பாங்கன்னு கேட்காது. வீட்டுக்கு 5 பவுன், ஒரு பேங்க், ஒரு ரேஷன் கார்டுக்கு 5 பவுன் சொன்னாரு. அதை எங்கேயாச்சும் செஞ்சிருக்காரா? இப்ப போடுறாருங்க பணம் 1000 ரூபாய். எங்களுக்கு எல்லாம் பணமே வரல. எதுவுமே அவங்க செய்யல, சொன்னதை செய்யல.
இங்க நாட்டுல நடக்கிறத பார்த்து மக்களாவே எடப்பாடி அண்ணன் சொல்லியோ மத்தவங்க சொல்லியோ அங்க நடக்கல. மக்களாவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணியாச்சு. அவங்க அம்மா செத்து நீங்க ட்ரெயின்ல போங்க அதை தான் பேசுறாங்க, பஸ்ல போங்க அதை தான் பேசுறாங்க, பப்ளிக் பாருங்க அதுதான் பேசுறாங்க. தெரியல கட்சி இவரு வேணாம், தலைவர் மாதிரி செய்யணும், அம்மா மாதிரி செய்யணும். அதிமுக வரும், கண்டிப்பா வரும். சொன்னதை செய்வாங்கப்பா, என்ன ஒண்ணு சொன்னதை செய்வாங்க. அதிமுக ஒண்ணு சொன்னதை செய்யும். இவங்களாட்ட சொல்லிட்டு பின்னாடி இப்ப எலெக்ஷன் டைம்ல ஒண்ணு செஞ்சீங்கன்னா எதுக்கு செய்யறீங்க? எலெக்ஷன் டைம்ல என்னத்துக்கு வந்து செய்யறீங்க சொல்லுங்க? ஓட்டு வாங்கவா? எங்க கஷ்டத்தை, எங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் என்ன உங்களுக்கு சொல்லுங்க? உங்க சுயநலத்துக்கு கிரஷரு, காரு, என்ன வீடு, 10 பங்களா, இப்ப நாங்க அவத்து ஓட்டு போட்டு தானே நீங்க வரீங்க சொல்லுங்க? அதெல்லாம் நல்லது செய்யணும்ல, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அது போதும். இந்த பஸ் எல்லாம் கேட்டாங்களா? யாருன்னா ஃப்ரீ டிக்கெட்லாம் கேட்டாங்களா? எங்க வீடுங்க, எங்க வீடு நான் 2,84,000 வீட்டு வரி, தண்ணி வரி கட்டுறேன். ஒரு ஆபீஸ்லயும் போய் நான் கேட்கறேன், முடியாது. நாங்க கத்திட்டு வந்தேன், இந்த திமுக வந்து தான் இப்படி அநியாயம் பண்றேன். எங்க வீட்டு பக்கத்திலேயே மெட்ரோ ஜேயா இருக்கான், அந்த ஆள் கூட போய் பார்க்குறான். நாங்க என்ன பண்றது? எடுத்தா ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படி? அப்புறம் போய் ஒரு வீட்டை லீஸுக்கு விட்டு அந்த ரசீது வீட்டில் வச்சிருக்கேன், அதை கட்டி ஒரு வீட்டை லீஸுக்கு விட்டு நான் கட்டியிருக்கேன். எனக்கு ஒரு பையன் இறந்துருச்சு, நான் 2 பேர் தான். எங்களுக்கு வீடு, நாங்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் வீடு கட்டியிருக்கோம். என்ன லோன் வாங்கி அது வாங்கி தான் நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம். உங்களுக்கு கொண்டாந்து வீட்டு வரையும் தண்ணி வரையும் கட்டணும்னா நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது? இப்படியே நாங்கள் கடங்காரவங்ககிட்டே போய் நொந்து 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 நாங்கள் இப்படியே சாவவா சொல்லுங்க? உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம்? இது போல எத்தனை பேர் இருப்பாங்க, என்னாட்ட எத்தனை பேர் இருப்பாங்க. அந்த ஆபீஸ்ல 2 வயசானவங்க வந்து உட்காந்துட்டு அழுகுறாங்க, வயசானதுங்க. அது எத்தனை பேர் அந்த வேணி கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியலையா? அவருக்கு இது மக்களுக்கு செய்யணுங்க, அதாங்க உண்மை. மக்களா தாங்க அவரை எடுக்கிறாங்க. அதிமுக வந்து அவரை வந்து எடுக்கல, மக்களா செய்யுது. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நல்லதே எங்களுக்கு இது போச்சுன்னா என் நாட்டுக்கு நல்லது நடக்கும், யார் வந்தாலும் நல்லது நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஏடிஎம்கே டிஎம்கே இரு தரப்பிலும் நாங்கள் குறை சொல்றதுக்காக நாங்கள் பேசல. என்ன, ஒரு சிலிண்டர் விலை இன்னைக்கு 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் பொதுமக்களால் வாங்க முடியுதா? வாங்க முடியல. நாங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், எங்களால் வாங்க முடியல. என்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களால வாங்க முடியல. ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மக்களை வந்து பார்க்குறீங்க? இடையில வந்து பார்க்கலாமே, நான் செய்யறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேருதா அப்படின்றது ஏடிஎம்காவும் வந்து கேட்க மாட்டீங்க, டிஎம்கே தரப்பினரும் வந்து கேட்க மாட்டேன்றீங்களே. ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? 5 வருஷத்துக்கு இடையில ஏன் மக்களை வந்து சந்திச்சு பேசணும் அப்படின்னு ஏன் வர மாட்டேன்றீங்கன்னா, அதுதான் எங்களுடைய கருத்து. வேற ஒண்ணு நாங்க யாரையும் குறை சொல்ல. ஏடிஎம்கவும் சரி டிஎம்கவும் சரி நாட்டு மக்களுக்காக தான் நீங்க பாடுபடுறீங்க. நாங்க அதை வந்து நாங்க எப்பவுமே குறை சொல்ல. அவங்கவுங்க மனசுல என்ன செய்யணும்னு தோணுது ஜனங்களுக்காக அதை நீங்க செய்றீங்க. நாங்க யாரோடைய ஆட்சி குறை சொல்லலை. ஏன் இடையில வந்து எங்களை பார்க்க மாட்டேன்றீங்க? நாங்க வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. என்ன மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ எடப்பாடி அண்ணா வராங்க, அவங்கள பார்த்து நம்ம பேசணும் அப்படின்னு ஆர்வப்படுறாங்க நிறைய பேர். அவங்க நிறைய குறை சொல்லணும்னு சொல்லிட்டு, அதே இந்த ஸ்டாலின் அண்ணா வராங்க, அவங்கள பார்த்து நம்ம நிறைய குறை சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா எங்களுக்கு பேசுறதுக்கு, உங்களை பார்த்து பேசுறது எங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. எங்களுடைய ஏழ்மைத்தனத்தில் இருக்கிறவங்களுடைய பெண்களுடைய நிலைமை சொல்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இடையில வந்து எங்களை வந்து பாருங்க, உங்களோட நிலைக்குறைகள் என்ன, நாங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு வந்து சேருதா அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் எம்ஜிஆரும் அம்மாவும் நல்ல முறையாக ஆட்சி நடந்துச்சு. இப்போ ஆட்சி சரியில்லை. இப்போ வந்து எடப்பாடி நல்லா பண்ணார் 5 வருஷத்தில். இப்போ இவங்க வந்த பேர் ஒன்றுமே நடக்கலை. நாங்கள் வந்து அதுதான் பார்க்குறோம். அவங்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா இருக்கும் ஆட்சி. எடப்பாடி தான் மெயினாக வரணும்.